வசந்த காலத்தின் முன்னுரையாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. ஒவ்வொரு வருடம் பிறக்கும் போதும் இந்த வருடம் நமக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் இந்த வருடமாவது நிறைவேறுமா என்பது போன்ற கேள்விகள் மனதில் தோன்றுவது இயல்புதான். இந்த வருடம் ஒவ்வொரு ராசி அன்பருக்கும் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஜோதிட ரத்னா KB வித்யாதரன் அவர்களிடம் கேட்டோம். அவர் சுருக்கமாக கூறியுள்ள பலன்கள் இங்கே உங்களுக்காக. மேஷ ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பிரபலங்களின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் மட்டும் பொறுமையை கடைபிடிக்கவும். பிள்ளைகளின் உயர்கல்வி, திருமணம், வெளிநாட்டு பயணம் போன்ற விஷயங்கள் சற்று தடைப்பட்டே முடியும். வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீடு செய்வார்கள். பங்குதாரர்களுடன் சுமூகமான உறவு ஏற்படும். உணவு, கெமிக்கல், வாகன கன்ஸ்ட்ரக்ஷன் வகைகளில் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை இருந்தபடி இருக்கும். இதுவரை தள்ளிப்போன பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு செப்டம்பர் முதல் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு அரைகுறையாக நின்ற வேலைகள் எல்லாம் செப்டம்பர் மாதத்திலிருந்து விரைந்து முடியும். புதுப்பட வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும். பொதுவாக இந்த ஹேவிளம்பி வருடம் முற்பகுதி அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் மையப்பகுதி மன நிறைவையும் பணவரவையும் தருவதாகவும் இறுதி பகுதி சுப செலவுகளை ஏற்படுத்துவதாகவும் அமையும். பரிகாரம்: திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் கமலவல்லி சமேத கதிர் நரசிங்க பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்கிட தொட்டது துலங்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு சந்திரன் 6ல் இருக்கும்போது இந்த வருடம் பிறப்பதால் திடீர் பயணங்கள் இருந்தபடி இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் உங்கள் திறமைகள் வெளிப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, உத்தியோகம் போன்ற முயற்சிகள் வெற்றியடையும். கணவன் மனைவி இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்ளுவார்கள். நீங்கள் எதிர்பார்ப்பது போல சாதித்தும் காட்டுவார்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரை லாபம் அதிகரிக்கும். பங்குதாரர்களுடன் மனத்தாங்கல் ஏற்படும். உங்களுக்கு அனுபவம் இல்லாத துறைகளில் இறங்க வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வரை சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கக்கூடும். வெளிநாட்டு வேலை கிடைக்கும் என்று நம்பி ஏஜென்ட்டுகளிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். மாணவர்கள் பாடங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி படிக்க வேண்டும். கலைத்துறையினர் சம்பள விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருப்பது அவசியம். நல்ல வாய்ப்புகள் வரும். திரைக்கு வராமல் அரைக்குறையாக இருந்த படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கும். பொதுவாக இந்த வருடம் முற்பகுதி செலவுகளையும் அலைச்சலையும் தந்தாலும் இறுதி பகுதி ஓரளவு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவதாக அமையும். பரிகாரம்: தர்மபுரி மாவட்டம் தீர்த்தமலை என்னும் ஊரில் எழுந்தருளியிருக்கும் வடிவாம்பிகை உடனுரை தீர்த்தகிரீஸ்வரரை அர்ச்சித்து வணங்கிட வசதி வாய்ப்புகள் பெருகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 6ல் சனி வலுவாக இருக்கும் நேரத்தில் வருடம் பிறப்பதால் இந்த வருடத்தில் பல சாதனைகளை செய்வீர்கள். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் விரைந்து முடியும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஷேர் மூலம் பணம் கிடைக்கும். வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்ளுவார்கள். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கௌரவ பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். வாழ்க்கையில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள். பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும். பேச்சில் அனுபவ அறிவு பளிச்சிடும். மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைகள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல் பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பெரிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உணவு, துணி, ஏற்றுமதி இறக்குமதி வகைகளில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மாணவர்கள் ஆசிரியர்கள் பாராட்டும்படியாக உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்களால் பெற்றோருக்கு புகழும் கௌரவமும் கூடும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ்பெற்ற கலைஞர்களின் ஆதரவு கிட்டும். உங்களுடைய யதார்த்தமான படைப்புகள் அனைவராலும் பாராட்டப்படும். பொதுவாக இந்த வருடத்தின் முற்பகுதி செலவுகளையும் ஆரோக்கிய குறைவுகளையும் தந்தாலும் மையப்பகுதி முதல் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பணவரவும் உண்டாகும். பரிகாரம்:
கும்பகோணம் அருகிலுள்ள திருபுவனம் என்னும் ஊரில் வீற்றிருக்கும் தர்ம சம்பர்தினி உடனுரை கம்பகேஸ்வரரையும் சரபேஸ்வரரையும் நெய்தீபமேற்றி வணங்கிட மகிழ்ச்சி பெருகும். கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பிரபல யோகாதிபதியான குரு பகவானின் நட்சத்திரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் நினைத்தது நிறைவேறும். தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாக முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சந்திரன் நாளில் இருக்கும்போது வருடம் பிறப்பதால் வீடு மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. வீடு வாங்கவும் கட்டவும் வங்கி கடன் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். பெரிய பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மகளின் திருமணம் கைகூடி வரும். மகன் பொறுப்பு உணர்ந்து நடந்து கொள்வார். பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மறுபடியும் தொடங்குவீர்கள். ஒரு சொத்தை விற்று வேறு புதிய சொத்தை வாங்குவீர்கள். பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். புதிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். வெளிநாடு வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். பிதுர்வழி சொத்தை பெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். கடன்களை தந்து முடிக்கும் அளவுக்கு வருமானம் உயரும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீர்ப்பீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களிலிருந்து வேலைக்கான அழைப்பு வரும். கணினி துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்கும். மாணவர்கள் விளையாட்டுத்தனத்தை குறைத்துக் கொண்டு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். கலைத்துறையினர் விமர்சனங்களையும் கடந்து முன்னேறுவார்கள். பொதுவாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பக்கம் அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் மற்றொரு பக்கம் விடாமுயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் சாதிக்க வைக்கும். பரிகாரம்: அறந்தாங்கிக்கு அருகிலுள்ள துரையரசபுரம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் காதமரவர் காளியம்மனை வெள்ளிக்கிழமையில் குங்கும அர்ச்சனை செய்து வணங்கிட மகிழ்ச்சி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் இருக்கும்போது இந்த வருடம் பிறப்பதால் முடியாத காரியத்தையும் முடித்து காட்டுவீர்கள். பாதியில் நின்ற காரியங்கள் உடனே முடியும். மனதில் தைரியம் பிறக்கும். சிலருக்கு புது தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஈகோ பிரச்சனையால் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் செய்பவர்கள் குறைவான லாபம் வைத்து அதிக வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள். உணவு, ஷேர், கல்வி வகைகளால் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கும். புரட்டாசி மாதம் புது வாய்ப்புகள் வரும். மாணவர்கள் இலக்கிய போட்டிகளில் முதலிடம் பெறுவார்கள். கலைத்துறையினர் வீண் வதந்திகளிலிருந்து விடுபடுவார்கள். பொதுவாக இந்த ஆண்டு அனுபவ அறிவாலும் இங்கித பேச்சாலும் மாறுபட்ட அணுகுமுறையாலும் வெற்றி பெற வைக்கும். பரிகாரம்: வேலூர் மாவட்டம் தக்கோலம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் கிரிராஜ கன்னிகாம்பாள் சமேத ஜலநாதீஸ்வரரை வில்வார்ச்சனை செய்து வணங்கிட நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களுக்கு சந்திரன் 2இல் இருக்கும்போது இந்த வருடம் பிறப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய திட்டங்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் நிகழும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆனால் வருடம் பிறக்கும் போது செவ்வாய் 9இல் இருப்பதால் தந்தையுடன் கருத்து மோதல்கள் தோன்றி மறையும். தந்தை வழி சொத்துகள் பெறுவதில் சிக்கல் உண்டாகும். திடீர் பயணங்களால் பணம் விரயமாகும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களின் ரசனைக்கேற்ற பொருட்களை கொள்முதல் செய்து லாபத்தை பெருக்குவார்கள். புது ஏஜென்சி எடுப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் இதமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். சம்பளம் உயரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. விளையாட்டு போட்டிகளில் பதக்கமும் பாராட்டும் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு ஒருபுறம் விமர்சனம் இருந்தாலும் மற்றொரு புறம் சாதித்து காட்டுவார்கள். பொதுவாக இந்த புத்தாண்டு உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பதுடன் வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதாக அமையும். பரிகாரம்: திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள அங்கமங்கலம் என்ற ஊரில் அருள்பாலிக்கும் அன்னபூரணி சமேத நரசிம்ம சாஸ்தாவை வணங்கிட நன்மை உண்டாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.